வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரம் கட்டுவது ஏன்? சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரம் கட்டுவது ஏன்? நமது முன்னோர்கள் காரண காரியம் இல்லாமல் எதையும் சொன்னதுமில்லை, செய்ததுமில்லை. நமக்கு கற்பிக்கப்பட்ட காரணங்கள்தான் வேறுபாடாக இருக்குமே தவிர முன்னோர்கள் சொன்னதில் தவறொன்றும் இருந்ததில்லை. எவ்வளவோ மரங்கள் இருந்தும் வீட்டில் நிகழும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வாழை மரம் கட்டுவது ஏன்? நமது வீட்டில் நிகழும் சுபகாரியங்களுக்கு அடையாளமே வாசலில் வாழை மரம் கட்டுவதுதான். அதுவும் பூ பூத்து காய் காய்த்த வாழை மரத்தை தான் தேர்ந்தெடுத்து கட்டுவோம். அந்த காலத்தில் திருமண வீடுகளில் மட்டுமே வாழை மரம் கட்டப்பட்டது. ஏனென்றால் அதில் நமது கலாச்சாரமும் பண்பாடும் அடங்கியிருக்கிறது. குலை தள்ளிய வாழை என்பது பூரண ஆயுள் பெற்றுவிட்ட வாழை மரத்தின் நிலை. திருமண வீடுகளில் வாழையடி வாழையாக மணமக்கள் வாழ வேண்டும் என்ற மரபிலே வாழை மரம் கட்டுகிறார்கள். தாவரங்கள் காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை பரவச் செய்கின்றன. வீட்டில் சுப நிகழ்ச்சி என்றால் ஏராளமான விருந்தினர்கள் வருவார்கள், போவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் விடும் மூச்சு காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு காற்றில் கலக்கும். அத்துடன் கூட்டம் அதிகப்படியாகச் சேரும்போது அவர்களின் உடல் உஷ்ணம், வியர்வை ஒன்றாகச் சேரும்போது ஒருவிதமான மூச்சு அடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்பொழுது வீட்டில் கட்டியிருக்கும் மாவிலை தோரணங்களும் வாழை மரங்களும் ஒன்று சேர்ந்து காற்றில் பரவியிருக்கும் கிருமிகளை அழிப்பதோடு உஷ்ணத்தை குறைக்கும். மேலும் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது வாழை மரம். மேலும் வீட்டில் விசேஷம், நல்ல காரியங்கள் நடைபெறும்போது வீட்டிற்கு எந்தவித கண் திருஷ்டியும் அண்டாமல் நம்மை பாதுகாக்கும் என்பதற்காகவும் வாழை இது போன்ற மேலும் பல தகவல்களை வரும் பதிவில் காண்போம்.